நீங்கள் தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைசிங்காக வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான ப்ராடக்ட் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வாங்கினேன்றது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 3 பார்சல் பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தது தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபி ஸ்டிக் 3-in-1 செல்ஃபி ஸ்டிக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் இதை யாருக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேலன்ஸ் பண்ண மாட்டேங்குது, நம்மளோட ஃபோன் வெயிட்டை பேலன்ஸ் பண்ண மாட்டேங்குது. பட் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வச்சு நீங்கள் நார்மலாக வீடியோ எடுக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக நம்ம ஷோ பண்ணி வீடியோ எடுப்போம்ல, அதுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம மேக்கிங் வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபோனோட வெயிட்டை இது பேலன்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்ம இதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து அதில் நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க எப்படி யூஸ் பண்ணோன்னு. இந்த மாதிரி 3 ஸ்டாண்டை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டிக் தான். ஸோ இதில் இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் இழுக்கலாம்னா ஒரு 4 to 5 feet வரைக்கும் இழுக்கலாம். அதாவது இந்த 5 இது வரைக்கும் வரும். இந்த ஸ்க்ரூ அப்படி லைட்டாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த சைடு இல்லை இந்த சைடு வந்துட்டு, அதாவது ஆப்போசிட் சைடு மட்டும் தான் நமக்கு ஆகும். இந்த சைடில் நம்மளால் பண்ண முடியாது. இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபோன் வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இழுத்துட்டு இது சென்டரில் தான் நீங்கள் வந்து ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கொடுப்பேன். இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ், ஆர்கனைசிங் பாக்ஸ் தான். ஸோ இது வந்து இந்த 13 கிரிட்ஸ் வரும் இல்லையா, மேலே 6, 12, 18 கிரிட்ஸ் வர மாதிரி. ஸோ இதுவுமே நான் வந்து 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது காம்போவில். இதோட ப்ரைஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன் வேணும்னா. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதர்வைஸ் ப்ராடக்ட் வைஸுமே சூப்பர், குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த லாக் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாகல, ரொம்ப லூஸாகவும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ப்ளூ கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று வந்துருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. இதை ஆனால் நீங்கள் வாங்கிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்துட்டு என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், அப்புறம் இந்த பெரிய பெரிய ப்ரூச் ஒர்க்குக்காக நான் வாங்கியிருந்தேன் ஒரு சில ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ், நம்ம கொரியன் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ரிங்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா லெட்டர்ஸே என்கிட்ட நிறைய ஷேப்ஸ், நிறைய வெரைட்டிஸில் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ லெட்டர்ஸ் மட்டுமே போடுறதுக்காக தான் நான் இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணுற வைஸும் டைட்டாக இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 வருது. ஸோ இதே மாதிரி 2 நீங்கள் வாங்கிக்கிட்டாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போதுன்ற அளவுக்கு இருக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இது ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட் வைஸ் எப்படி இருக்குன்றதை யூஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா, ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ப்ளூ அண்ட் பிங்க் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ ப்ராடக்ட் வைஸும் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வாங்குறதுக்கு 100% நான் ஷூரிட்டி கொடுப்பேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் இதை வாங்கலாம். இது எல்லாமே நான் மீஷோவில் மட்டும் தான் வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு பீட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஸோ பீட்ஸ் என்கிட்ட நிறையா இருக்குது, ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து தனியாக போட்டதுனால அது நாளைக்கு தான் வருது. ஸோ இது 3 ஒரே நாளில் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் நாளைக்கு தான் ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தனித்தனியாக கார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்தந்த இடத்துல இதை செட் பண்ணி நீங்கள் பீட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதனால் ப்ராடக்ட் வைஸும் சூப்பர். ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கினது அவ்வளோ வெயிட் கிடையாது. ஸோ குவாலிட்டி வைஸில் அது ரொம்ப ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் இது வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பீட்ஸ் நல்லா ஆர்கனைஸ் பண்ண முடியுது. ரொம்ப டைட்டாக இருக்குது, யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்பேஸில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3மே நான் மீஷோவில் ஆர்கனைசிங்காக வாங்கியிருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேண்டில் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணுவோம்ல, ஸோ அப்போ எடுக்கிறதுக்காக வாங்கினேன்.
அதுக்கப்புறம் பேக்கிங் கவர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டல் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வச்சு இயரிங்ஸ் மேக் பண்ண வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேக்னெட் சார்ம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இது வந்து ஜுவல் மேக்கிங் காப்பர் ஒயர். இது வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஆங்க்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்டலில் ப்ரேஸ்லெட் ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ட்ரை பண்ணுறதுன்றது பெரிய லாங் வீடியோவாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வாட்ச் டயல் எப்பயும் போல் 2, ஒன்று சில்வர், இன்னொன்று கோல்டு. அதுக்கப்புறம் இந்த பியல் ட்ராப்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஆங்க்லெட் மேக் பண்ணுறதுக்காக இதுவே நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒன்று வந்து ப்ரேஸ்லெட்க்கு, ஒன்று வந்து ஆங்க்லெட்க்கு. அதுக்கப்புறம் ஆலிகேட்டர் கிளிப் வாங்கியிருந்தேன். இந்த ஒயர் 1.0ல் ஒன்று, 0.8ல் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு ரெண்டுமே அப்பப்போ எனக்கு 1.0 கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இன்றைக்கி கிடைக்கும் போதே ரெண்டுத்தையுமே நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து ப்ரேஸ்லெட் மேக்கிங்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் தேடினேன், எனக்கு அப்போ கிடைக்கல, இப்போ கிடச்சிது, வாங்கிட்டேன். இது வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு நெக்குக்கு த்ரெட்டில் போயிடும்க்கா அப்படின்னு சொன்னதுனால அதை வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹூக்கு செயினுக்காக. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஹெட்பின் ஐபின் தான் அதிகமாக செலவாகுது. அதனால் ஹெட்பினில் ஒன்று, ஐபினில் ஒன்று எப்பயும் போல். அதுக்கப்புறம் ஆங்க்லெட்டுக்காக இந்த கொலுசு, அதாவது இந்த ஆங்க்லெட் போடுற இடத்துல இருக்க அந்த எண்டிங் கொலுசு இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் வந்து சில்வரில் வாங்கினேன். இதில் வந்து நெக் செயின் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பெண்டன்ட் மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இந்த காப்பர் ஒயர் ஏன் வாங்கினேன்னு தெரில, வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே நான் எப்படி யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் போடுறேன் மேக்கிங் வீடியோ. இது வந்து அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட் சில்வர் கலர். இதுதான் அடிக்கடி காணாமல் போயிடுச்சு. பெரிய பேக்காக இருந்துச்சுன்னு சொல்லி இதையும் நான் எடுத்துட்டேன், பெரிய பேக்காக இருந்துச்சுன்னு. ஸோ சில்வர் கொலுசு வந்து 2 கேட்டிருந்தேன், 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒன்று வந்து ஆர்டர், இன்னொன்று வந்துட்டு நான் மேக் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் மேக்ஸிமம் இயரிங்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ஆன்டி டர்னிஷ் செயின் வாங்கியிருந்தேன். ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் வெளுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஃப்ளவர் சார்ம்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஈவிலை. இந்த ஐ வந்துட்டு நான் த்ரெட்டுக்காக வாங்கியிருந்தேன், டாலர் மாதிரி. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல மேக்னெட்டிக் சார்ம், இந்த மாதிரி லாக் அண்ட் கீ டைப்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ப்ரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செயின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கப்புள்ஸாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செயின் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாலுமே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் சேனலோட ஐடி கீழே இருக்குது. ஸோ அதையுமே இப்போ பார்த்துட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டிஎம்மில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த சாம் வந்து பார்த்திங்கன்னா கப்புள்ஸ் போடுறது. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கப்புள்ஸாக போட்டுக்கலாம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இதில் சாம் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது மேக்னெட் கிடையாது, சாம் மாதிரி வரும். இதுக்கப்புறம் நம்ம பீட்ஸோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்பிள் கலர் பீட்ஸ் வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். ஸோ ஏன்னா எனக்கு பல்க் ஆர்டர் வந்துருந்தது இந்த கலரில். ஸோ அதனால் இது இன்னும் 3 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர். அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதிரி ப்ளூ வித் ஆரஞ்ச் ஷேட் வந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ க்ளவுட்ஸ் ப்ளூ வரும்ல, ஐஸ் ப்ளூ அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீச், ரோஸ், எல்லோ 3 கலரும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சுன்றதுனால இதுவும் நான் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா இந்த பீச் ப்ளஸ் எல்லோ கலர், ஆக்சுவலாக எனக்கு பீச் கலர் ரொம்ப பிடிக்கும். பீச் ப்ளஸ் எல்லோ கலரில் ஒன்று எடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டவுட்னால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ ஃபார் மூவி வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.